கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதிசாரம் இந்த 26 நாள் எவ்வாறு இருக்க போகுது, அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவான் யாருன்னு பார்த்தா, அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். நிறைய பேர் கும்பராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகத்திலேயே நேர்மையான ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதுக்கு தான் பிடிக்கிறதில்ல. ஏன்னா அவர் என்னது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது பாகுபாடு இல்லாத அப்படியே கொடுத்துட்றாருங்க. சனி பிடிச்சிட்டாருன்னா என்னை ஒரு வாட்டி வதச்சி எடுத்துடுறாரு. லஞ்சம் வாங்காத கிரகம் மட்டும் இல்லை, நேர்மையான கிரகம் சனி மட்டும்தான். அதனால தான் மேக்சிமம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறத கூட யோசித்து பொய் சொல்லுவீங்க. சொன்னாலும் அது பொருந்து சொல்ல மாட்டீங்க, சொல்லிடுவீங்க. அதாவது இப்படி சொல்லியிருக்கலாமா, இந்த மாதிரி பேசியிருக்கலான்னு கூட நினைப்பீங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கொடுத்து கெட்ட பேர் வாங்குறவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஆன்மீகவாதி, கடவுளுடைய தொண்டு செய்கிறவங்க, கடவுளுடைய பிள்ளைகள், ஊர் ஊர சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் ஊரே உங்கள் சொந்தமாக இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற முதல் ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா கடவுள் மட்டும்தான். கும்பராசி தெய்வத்தினுடைய கலசத்தில் பிறந்தவங்க. அதனால் பார்த்தா கடவுளுக்கு பயப்படுவீங்க. பொய் சொல்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு கெட்டதை பண்ணுற மாதிரி இருந்தாலும், திருடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும், அதாவது நமக்கு இது செட் ஆகாதுப்பா, அப்படியே இவன் வடிவேல் சொல்கிற மாதிரி அதுக்கு நீ ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா நிச்சயமாகவே சாதிக்க பிறந்த ராசி. இன்னை வரைக்குமே எப்படின்னா எல்லாம் வாங்கிட்டு கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கும்போது உங்கள் ராசியை 9ஆம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருந்தது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து பெருசாக பலனை கொடுக்கலன்றதும் உண்மை தான். ஏன்னா உங்களுக்கு சனியில் பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து பாத சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சனி தடுப்பார், எவர் கொடுப்பார்? சனி தடுக்கிறது யாருன்னு கொடுக்க முடியாது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா சனி தடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பாத சனி. அந்த பாத சனி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தாமதம், லேட் பண்ணி தான் கொடுப்பார். எதுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குதோ அது நமக்கு தடையாக இருக்கும். குறிப்பாக மெயினாக ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பான். குழந்தை இல்லாதவங்களுக்கு தாமதப்படுத்தி தான் குழந்தை கொடுப்பான். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, அதுமாரி தாமதப்படுத்தி தான் கொடுப்பான். இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு விஷயம் அமைகிற விஷயம் தாமதப்படுத்தி தான் கொடுப்பான். அப்போ நிறைய நாள் நமக்கு குழப்பமாகவே இருக்கும். இந்த சனி எப்படா நமக்கு விட்டு நம்மள்கிட்ட போவோம், இந்த சனி நம்மளை பிடிச்சி படாத பாடுபடுத்துகிறாரு. வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி பார்த்தா உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத மாதிரி இப்படியேப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் குரு மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை 9ஆம் இடமாக பார்த்தார். பாக்கிய குருவாக பார்த்தார். அற்புதமாக இருந்தது. ஓரளவுக்கு சனியை ஜமாளித்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். அப்படியேப்பட்ட குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து உங்கள் ராசியை 8ஆம் இடமாக பார்க்குறாரு. 8ஆம் இடமாக குரு பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் உடல் உபாதிகளை கொஞ்சம் சோதித்து பார்ப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவதுன்றது உணவே மருந்துன்ற மாதிரி கொஞ்சம் உணவு எடுத்துக்கோங்க. சின்ன பிரச்சனை வந்தால் அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை இப்போ 8ஆம் இடமாக பார்க்குறாரு, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து பார்க்கலாம், ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கலாம், இவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பார். அதனால் கொஞ்சம் உடல் உபாதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 26 நாள், இந்த அக்டோபர் 17 நவம்பர் 11 வரைக்கும் மட்டும், சரிங்களா? அடுத்ததுபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது வந்து ருண ரோக சத்ரு குருவாக போயிருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. குரு உங்கள் ராசி பார்க்குறது நல்லா இல்லையே தவிர, உங்கள் ராசிக்கு பஞ்சம குருவாக இருந்தவர்
ருணரோக சத்ருவ குருவை போயிருக்கிறார் அப்படின்னா அருமையான ஒரு வாய்ப்பு. குரு மற்ற கிரகம் 6ஆம் இடத்துக்கு போகும்போது கெடுதல் மட்டும்தான் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா ரோக சனி வச்சு செஞ்சிருவார். ஆனால் குரு பகவான் ருணரோக சத்ரு குருவை உட்கார்றார். அப்படி உட்காரக்கூடிய காலம் என்னென்னா செலவு கொடுப்பாரு. அது நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்? சுபவேரியமாக மாற்றிக்கணும். கடன் உடனே பட்டாவது, இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, முதலீடு இடத்துல போடுறது, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரின்றது சேஃப்டி பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது. இது போல் ஏதாவது செலவானாலும் முதலீடில் போட்டுக்கிட்டோம்னா இது பாதிப்பு இல்லை. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி தான். ஆனால் சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த சனியுடைய தாக்கம் கூட இப்போ உங்களுக்கு இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டாம், பாதிப்பு இல்லை. அதுபோக குரு உங்களுக்கு வந்து கட்டன்றது 8ஆம் இடமாக பார்க்குறதுனால சுபவரையும் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தா 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமாக பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் இடம் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் மாறுறது, இடம் மாறுறது, வீடு மாறுறது, இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அரசியல் சப்போர்ட்டு கிடைக்குமா, இல்லை அது போக பெரியாளுடைய சப்போர்ட்டு கிடைக்குமா, வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பாரா, இது எல்லாமே நிச்சயமாக இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் தான். அப்போ அந்த இண்டிவிஜுவலான கேள்வி உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தாலோ அல்லது குரு உங்கள் ஜாதகத்தில் கட்ட நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலும் இது கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அரசியலில் சீட்டு கிடைக்கலாம், போஸ்டிங் கிடைக்கலாம், பட்டம் பதவிகள் கிடைக்கலாம், அதுபோக வந்து பார்த்தா ஃபாரின் யோகம் கிடைக்கலாம். இண்டிவிஜுவலான கேள்விகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்து குரு நல்ல இடத்துல இருந்தார்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு திருமண யோகம் எல்லாம் அமையுமா அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு 6ல் குரு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது ஒரு 26 நாள். அடுத்தது வக்ரம் அடைஞ்சி ஒரு 26 நாள் கடகராசியில் தான் குரு இருப்பார். அப்போ 26 பார்த்தா 52 நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மாதமே வச்சுக்கோங்க. இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு குரு பலன் கிடையாது. இந்த 2 மாதத்தில் திருமணத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தடை ஏற்படும். ஏன்னா குரு வந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் மாங்கல்ய பலம் பெருகும். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் மாங்கல்ய பலம் வளர்ச்சி அடையாது, பெருகாது. அதனால் திருமண தடைகளுக்கு இப்போ இந்த குரு அதிசாரம் மேக்சிமம் நல்லதில்லை ஒன்று. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. ருணரோக சத்ரு குரு புத்திர செல்வத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, நிச்சயமாக உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? அதாவதுன்றது எப்படின்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடைக்கு வரும். அதாவது 3 மாதம் 6 மாதம் வந்து விவசாயத்துக்கே பட்டம் பார்த்து பயிர் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2 மாதம் நம்ம மேக்சிமம் தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அது நீங்கள் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அமையுமா? நிச்சயமாக அமையாது. போஸ்டிங் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் கட்டி அதாவது வேலைவாய்ப்பு தேடிக்கலாமா, இல்லை அதே சமயத்தில் இந்த டைமில் அதாவது மேல் படிப்புக்கு பணம் கட்டி ஏதாவது படிச்சுக்கலாமா, இந்த மாதிரின்றது வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு ஏதாவது பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணலாமான்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது சாதகமான நேரம் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 6ஆம் இடத்துல போய் குரு உக்காந்துட்டார். குரு உங்கள் ராசி 8ஆம் இடமாக பார்க்குறாரு. 6, 8, 12 இது 3மே கொஞ்சம் மோசமான இடம்தான். அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கொஞ்சம் செயல்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாதசனி இருக்குதுன்ற கவலையும் விட்டுருங்க. சனி பகவான் 8ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாருன்ற கவலையும் விட்டுருங்க. உங்கள் ராசிக்கு 6ல் குருவே உக்காந்துட்டாருன்றத குழப்பமும் விட்டுருங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 70% ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு என்னென்னா குரு வந்து உங்களுக்கு 6ல் உட்காந்தது தான். அப்படி உட்காந்த ஒரு காலம் நமக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அது நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்தவுடைய குரு அதிசாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுபோல் ஒரு காணொளிகள் வந்து உங்களுக்கு பயனுள்ள காணொளிகளாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.